Sky Manam kitchen. இந்த கிச்சனுக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆக்சுவலி இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பேச்சுலர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி சட்டியில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சட்டி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அண்ட் அதுக்கும் முன்னாடி மெயின் இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் சொன்னேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. நம்ம சட்டி மீன் குழம்பு செய்கிறதுக்கு மீன் ரெடியாக இருக்குது. பார்க்கலாமா? இது வெள்ளைக்கிழங்கா பார்த்தீங்களா? இவ்வளோ ஒயிட்டாக நல்லா இருக்குல்ல? ஸோ மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? இது வெள்ளைக்கிழங்கா. இது வந்து 1/2 kg. இப்போ அந்த 1/2 kgக்கு தேவையான குழம்பு இப்போ நம்ம பார்க்கலாம். சட்டியில் மீன் குழம்பு, ஓகேங்களா? இதுக்கு புளி எடுத்திருக்கேன். நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸு. இது நல்லா நம்ம அமுக்குனா அந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஒன்று எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு. நான் கொடுக்குறது எல்லாமே அக்யூரேட்டாக போட்டால் குழம்பு சூப்பராக வரும் ஃபைனலாக. ஸோ இது வந்து 1/2 kg. இது நல்ல பெரிய வெங்காயமாக 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா இவ்வளோ பெரிய சைஸ் வெங்காயம் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். சரிங்களா? தக்காளி 3 பெரிய தக்காளி. தக்காளி ஆக்சுவலி போடலாம், ஏன்னா நம்ம புளி வந்துட்டு கம்மியாக போடுறதுனால தக்காளி கொஞ்சம் நிறைய போடலாம். ஸோ தட் புளிப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ தக்காளி 3 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நான் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிட்றதுனால இது பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இப்போ 3 to 5 அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3யும் போட்டுக்கலாம், அதர்வைஸ் 5 to 6ம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளோதான். மிளகாத்தூள் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா ஒரு 4 எடுத்திருக்கேன் மிளகாத்தூள். பாருங்கள், ஓகே. நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம அரைக்கிறது ஓன். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை, கருவேப்பிலை கொத்தமல்லி ஃபைனலாக போடுறதுக்கு, கல்லுப்பு தேவையான அளவுக்கு. நான் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கரைச்சி வச்சுருக்கேன் பவுலில். இது கூட மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான மிக்சிங் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆனியன் போட்டுக்கலாம், கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு, தக்காளி அதே மாதிரி ஒரு 3/4 ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுக்கலாம், கொஞ்சம் வைக்கலாம் தாளிக்கிறதுக்கு. மிளகாத்தூள் நான் எல்லாமே போட்டுடுறேன். மஞ்சத்தூள், நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா இஞ்சியும் பச்சை மிளகாவும், அது ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இதுவும் ஜஸ்ட் ஃபுல்லாக போட்டக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். இதுதான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ஸ் நம்மளுடைய மீன் குழம்புல. ஸோ இது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை மீதி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தக்காளி எல்லாமே நல்லா நசுக்கி விட்டு இது பண்ணிக்கோங்க, அதுதான் அதுக்கு நல்ல டேஸ்ட்டு. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டோம். சட்டியில் எடுத்து குழம்பு தாளிச்சிடலாமா? உப்பு நான் ஒரு கைப்பிடி போடுறேன், ஸோ தட் இது குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். சட்டி வச்சுட்டேன் ஸ்டவ்வில் நான். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றலாம். ஆக்சுவலி சட்டி வந்து நல்லா புகை வந்தால் தான் அது காஞ்சி தான் இருக்கும். ஸோ நம்ம நல்லா கொஞ்சம் ஆயில் பார்த்தீங்களா, நம்ம கரெக்டாக ஒரு 4 டீஸ்பூன், நம்ம இப்போ எடுத்துகிற அந்த 1/2 kg இதுக்கு வந்து நல்லா 4 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். பட் ரொம்ப ஊற்றிட வேண்டாம். எண்ணெய் காஞ்சிச்சா பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா புகை வந்துடுச்சு. இப்போ போடலாம் கடுகு. இது மாதிரி கடுகு பொரியிற சவுண்டு கேட்கணும். இப்போ வெந்தயம் கொஞ்சமாக போடணும். தக்காளி, கருவேப்பிலை, ஃபைனலாக நம்மளுடைய
மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளோட அந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கீங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, குறைன்னு தான் அரைக்கணும். இதை நல்லா கலரிக்கலாம். ஆக்சுவலி நம்ம இது சில பேர் வெங்காயம் தக்காளிலாம் அரைப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம பாரம்பரியம் ஸ்டைல் வந்துட்டு அப்படியே போட்டு இது நல்லா வதங்குற வரைக்கும் பண்ணுறது தான் அதோடைய டேஸ்ட்டு. ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஓகே, வதங்கிச்சா பார்க்கலாமா? நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சதை இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஊற்றிக்கலாம். ஸோ குழம்பு இப்போ ஊற்றிட்டோம் இல்லையா, ஸோ உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் சொன்னதுனால எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ கொதிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இது ஒரு கரெக்டாக 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணும், ஓகேங்களா? ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஓகே, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் திறந்து வைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா நுரை வந்திருக்குல்ல. ஸோ தட் இது ஏடு நல்லா அப்படியே அந்த நுரை ஃபுல்லாக அப்படியே கட்டிடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ மீனை போடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க, மொத்தமாக போட்டுறதை கூடாது, சுற்றி போடணும். மீன் போட்டுட்டோம், அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஃபார் 1 மினிட் உள்ளே வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த சட்டியோட சூடே மீன் உங்களுக்கு உள்ளே வெந்துடும். ஸோ அதனால் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.